குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பிரம்மம் ஆகாசத்தை போன்றது. நெருப்பிற்கு எந்த நிறமும் இல்லாதது போல் பிரம்மத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் சக்தியின் காரணமாக அவர் பலவாக ஆகியுள்ளார். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களும் சக்தியின் குணங்களே. நெருப்பில் வெண்மையான பொருளை போட்டால் நெருப்பு வெள்ளையாக தோன்றுகிறது. சிவப்பு பொருளை போட்டால் சிவப்பாக தோன்றுகிறது. கருப்பு பொருளை போட்டால் கருப்பாக தோன்றுகிறது. சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களையும் கடந்தது பிரம்மம். அது என்ன என்று சொற்களால் கூற முடியாது. அது வாக்கிற்கு அப்பாற்பட்டது. இதுவல்ல இதுவல்ல என்று விலக்கி வரும்போது எஞ்சுவது எதுவோ, எங்கே ஆனந்தம் இருக்கிறதோ அது பிரம்மம். ஒரு பெண்ணின் கணவன் வந்திருக்கிறான். சம வயதுள்ள நண்பர்களுடன் வெளியிலுள்ள அறையில் உட்கார்ந்திருக்கிறான். பெண்ணும் அவளுடைய தோழிகளும் உள்ளே இருந்து கொண்டு ஜன்னல் வழியாக அவர்களை பார்க்கிறார்கள். தோழிகளுக்கு பெண்ணின் கணவன் யார் என்று தெரியவில்லை. ஒருவனை சுட்டிக்காட்டி, இவனா உன் கணவன் என்று கேட்கின்றனர். அவளோ புன்னகைத்தபடி இல்லை என்று கூறுகிறாள். வேறொருவனை காட்டி, இவனா உன் கணவன் என்று கேட்கின்றனர். அவள் மறுபடியும் இல்லை என்கிறாள். கடைசியாக அவனது கணவனையே சுட்டிக்காட்டி, இவனா உன் கணவன் என்று கேட்கும்போது அவள் ஆம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. வெட்கத்துடன் பட்டென்று சிரித்துவிட்டு மௌனமாகி விடுகிறாள். அவன்தான் அவளுடைய கணவன் என்று தோழிகள் தெரிந்து கொள்கிறார்கள். சரியான பிரம்மஞானம் உள்ள இடத்தில் எல்லாம் அமைதி. நல்லவனின் இயல்பு என்ன தெரியுமா? அவன் யாரையும் துன்புறுத்துவதில்லை, யாருக்கும் தொல்லை கொடுப்பதில்லை. ஆனால் சிலருடைய இயல்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்களை விருந்திற்கு அழைத்தால் உட்கார தனியாக நல்ல இடம் வேண்டும் என்பார்கள். இறைவனிடம் உண்மையான பக்தி இருந்தால் கால் ஒருபோதும் தாளம் தவறாது. அவன் வீணாக மற்றவர்களுக்கு துன்பம் தரமாட்டான். மேலும் தீயவர்களின் நட்பு நல்லதல்ல. அவர்களிடமிருந்து தூர விலகி தன்னை காத்து கொள்ள வேண்டும். என்ன இது, பூசணிக்காய் வெட்டும் பெருசாக இருக்கிறாயே? நீ இல்லறத்தானும் அல்ல, பக்தனும் அல்ல. இது நல்லதல்ல. சில வீடுகளில் சில ஆண்களை காணலாம். இரவும் பகலும் மனைவி மக்களை பேணுவதிலேயே காலம் கழிப்பார்கள். அல்லது திண்ணையில் உட்கார்ந்து புகைப்பிடித்து கொண்டிருப்பார்கள். இந்த 2ம் இல்லாவிட்டால் வெறுமனே உட்கார்ந்திருப்பார்கள். ஆனால் அவ்வப்போது உள்ளே சென்று பூசணிக்காயை வெட்டி கொடுத்து விட்டு போவார்கள். பெண்கள் பூசணிக்காய் வெட்டக்கூடாது. எனவே குழந்தைகளிடம் பெரிசை கூட்டி வா, அவர்கள் வந்து பூசணிக்காயை வெட்டி தருவார்கள் என்று சொல்லி அனுப்பி அவர்களை அழைத்து வர செய்வார்கள். அவர்களும் வந்து வெட்டி கொடுத்து விட்டு போவார்கள். அவர்களின் உபயோகம் அவ்வளவுதான். அதனால்தான் அவர்களுக்கு பூசணிக்காய் வெட்டும் பெருசு என்று பெயர் வந்துவிட்டது.